ராம் சரண் நடித்த பெத்தி அப்படிங்கிற படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்காரு. இந்தியா மெடல் லிஸ்ட்டில் லாஸ்ட் இடத்துல இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்கன்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறாரு. நாளைக்கு வரும்போது இதுக்கு தீர்வு சொல்லணும்னு எல்லாத்தையும் திட்டி அனுப்பிடுறாரு. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி மீட்டிங் முடிஞ்சு காரில் போயிட்டு இருக்கும்போது பசங்க எல்லாரும் கூட்டமாக ஒரு கிரவுண்டுக்கு விளையாட போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த கிரவுண்டில் போய் எந்த பிளேயரை கேட்டாலும் எனக்கு பிடிச்ச பிளேயர் பெத்தின்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியும் அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட பெத்தி யாருன்னு கேட்க அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். பெத்தியை பற்றி பார்க்கணும், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் ஊருக்கு போகணும். அவன் ஊர் ஒரு மலை கிராமத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா நடந்து தான் போகணும். நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லி அவன் கூட்டு போகிறான். பெத்தி ஒரு மலை கிராமத்தில் பிறந்தவன். அவன் விஜயநகரத்துக்குள்ள சுகர் ஃபேக்ட்ரியில் கூலி வேலைக்கு வருவான். அப்படி வேலைக்கு வரும்போது அவன் கிரிக்கெட் விளையாடுறான். பெத்தி நல்லா விளையாடுவான் அப்படிங்கிறதுனால எல்லா டீமும் போட்டி போட்டு ஏலத்தில் எடுப்பாங்க. அதில் முக்கியமாக 2 டீமு, ஒன்று விஜயநகர டீமு, இன்னொன்று பெப்லி டீமு. பெத்தி விளையாடுறதுக்கு ஆட்டக்கூலி கொடுப்பாங்க. அதாவது அவன் ஒவ்வொரு மேட்சும் விளையாடுறதுக்கு அவனுக்கு கூலி கொடுப்பாங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெத்தியை இந்த 2 டீமும் போட்டி போட்டு ஏலம் எடுக்கிறாங்க. விஜயநகர டீமு அதிக விலை கொடுத்து பெத்தியை ஏலம் எடுத்துடுறாங்க. பெத்தியும் அந்த டீமுக்காக நல்லா விளையாண்டு ஜெயிச்சு கொடுக்குறான். எந்த அளவுக்கு பெத்தி விளையாடுவானா 6 பாலுக்கு 6 6 அடிப்பான். கரெக்டாக மேட்ச் முடியும் போது சுகர் ஃபேக்ட்ரியில் மணி அடிக்குது. பெத்தியும் வேகமாக சுகர் ஃபேக்ட்ரிக்கு போய் வேலையை முடிச்சு கொடுக்குறான். வேலை முடிஞ்சதும் எல்லாருக்கும் கூலி தராங்க. மலை கிராம மக்கள் எல்லாத்துக்கும் அரைக்கூலி தான் தராங்க. அரைக்கூலி அப்படின்னா 2 பேருக்கு சேர்த்து தான் ஒரு கூலி, 2 பேருக்கு சேர்த்து தான் 20 ரூபா தருவாங்க. ஆனால் பெத்திக்கு மட்டும் முழு கூலி தருவாங்க. அவன் ஒரு ஆளுக்கு மட்டும் 20 ரூபா தருவாங்க. இந்த மலை கிராமத்தை சேர்ந்தவங்க வேலை முடிஞ்சு நைட்டு தூங்குறதுக்கு கூட காசு கொடுத்தா தான் தூங்க முடியும். 2 ரூபா காசு கொடுத்தா தான் சத்திரத்தில் படுத்து தூங்க முடியும். 15 நாளைக்கு ஒரு டைம் தான் அவங்க மலை கிராமத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மலை கிராமத்துக்கு போகிறதுக்கு வழித்தடம் இல்லை, காட்டுப்பாதை வழியாக தான் நடந்து போகணும். அவங்க மலை கிராமத்துக்கு பேரும் இல்லை, அந்த மக்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அந்த மலை கிராமம் இந்தியன் கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே இல்லை. அந்த கிராமத்துக்கு வரத்துக்கு இன்னொரு ட்ரெயின் ரூட் இருக்குது. அந்த ட்ரெயினில் வந்தோம்னா அரை மணி நேரத்தில் வந்துடலாம். விஜயநகர டவுன்லேருந்து ட்ரெயின் வழியாக வந்தோம்னா அந்த கிராமத்துக்கு அரை மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் சின்ன மலை கிராமம், அந்த மலை கிராமத்தை பற்றி ரெக்கார்டே இல்லாதனால அங்கே ட்ரெயின் நிற்காது. ஆனாலும் அந்த கிராமத்தை சேர்ந்த சூரிங்கிறவன் ரொம்ப வருஷமாக ட்ரெயினை நிப்பாட்ட முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். ட்ரெயின் வரும்போது ட்ராக் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சிவப்பு கொடியை ஆட்டுவான். ஆனால் மலை கிராமம் அப்படிங்கிறனால ட்ரெயின் நிற்காம வேகமாக போயிடும். இந்த சூரி யார் அப்படின்னா இந்த மலை கிராமத்திலே கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் தெளிவானவன். அதனால் ட்ரெயினை நிப்பாறதுக்கு ரொம்ப நாளாக அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினை நிறுத்த சொல்லி ஒரு ஸ்டேஷன் வேணும்னு கேட்டு மனு எழுதி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கிறான். ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்லை. சூரி பெத்திக்கிட்ட தான் இந்த மனுவெல்லாம் எழுதி அனுப்புறதுக்கு ஸ்டாம்ப் போட்டுறதுக்கு பணம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினே காட்டுறாங்க. ஹீரோயினி பேர் ஆச்சியம்மா. ஆச்சியம்மா விஜயநகரத்தில் ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு. அவங்க அப்பா தொடர்ந்து 3 டைம் எலெக்ஷனில் நின்று தோத்துட்டாரு. இந்த டைம் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஆச்சியம்மா ஒரு பிளான் பண்ணி அவங்க கரும்பு தோட்டத்தை அவங்களே கொளுத்திட்டு எதிர்கட்சிக்காரன் மேலே பழிய போட்டு அதனால் அனுதாப ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். மறுநாள் விஜயநகர ஊடுடன் நடுவில் நின்று எதிர்கட்சிக்காரங்க எங்க கரும்பு தோட்டத்தை கொளுத்திட்டாங்கன்னு அழுகுறா. அழுது அனுதாப ஓட்டு வாங்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஊர்ல நின்று எதிர்கட்சிக்காரங்க எங்க கரும்பு தோட்டத்தை கொளுத்திட்டாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறா. எதிர்கட்சிக்காரன் வந்து பார்த்துட்டு எலெக்ஷன் டைமுங்கிறதுனால எதுவும் சொல்லாமல் போயிடுறான். எதிர்கட்சி நிற்கிறது யாருன்னு பார்த்தோம்னா விஜயநகரம் கிரிக்கெட் டீம் கேப்டனோட மாமா தான் எதிர்கட்சியில் நிற்கிறான். பெத்தியை பார்த்து ஆச்சியம்மாவுக்கு ஒரு ஃபீலிங். அதே டைமு பெத்தி ஆச்சியம்மாவை பார்த்துட்டு பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். நைட் ஆனதும் ஆச்சியம்மாவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டுக்கு போனதும் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால பணம் சரக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் கட் பண்ணி பெத்தி வீட்டுக்குள்ளே போய் ஆச்சியம்மாவுக்கு முத்தம் கொடுத்துட்றான். அடுத்ததாக ஆச்சியம்மா பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு மேடைக்கு வராங்க. எதிர்கட்சிக்காரனுங்க பிளான் பண்ணி ஆச்சியம்மாவோட பாவாடையை கட் பண்ணிடுறாங்க. பெத்தி உடனே உள்ள பூந்து மேடை பந்தலை கட் பண்ணி அவங்கள காப்பாற்றுறாங்க. இதனால பெத்தி டென்ஷன் ஆகி எதிர்கட்சிக்காரங்களுடைய வேலை தான் இது, அதனால கிரிக்கெட் டீம் கேப்டனை அடிச்சு வெளுக்கிறான். அடுத்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது விஜயநகர டீம் கேப்டன் பெத்தியை ஏலம் எடுக்க மாட்டான். எதிர் டீமான பெப்லி டீம் தான் அவனை ஏலம் எடுக்கும். அதுவும் 1 ரூபாய்க்கு தான் எடுப்பானுங்க. விஜயநகர டீம் கேப்டனை அடித்ததால் 2 டீமும் பேசி வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் மேட்ச்சு விளையாடவே விட மாட்டாங்க. கடைசி ஆளும் அவுட் ஆன பிறகு உள்ளே விளையாட பெத்தி இறங்குவான். பெத்தி நல்லா தான் விளையாண்டுட்டு இருப்பான். ஆனால் எதிரில் இருக்கிறவன் கிரீஸை விட்டு வேணும்னு வெளியே வந்து அவுட் ஆயிடுவான். இதனால் டென்ஷனான பெத்தி வெளியே வந்து பேட் எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவான். இவன் ஆட்டத்தை பார்த்த நாயுடுங்கிற குஸ்தி வாத்தியார் குஸ்தி கற்றுத்தரேன் வா அப்படின்னு கூப்பிடுறான். இவன் அதுக்கு ஆட்டக்கூலி கேட்குறான். நாயுடு ஆட்டக்கூலியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறான். இவனும் ஆட்டக்கூலி தர முடியாதுன்னா என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறான். அடுத்த நாள் சூரி
சூரி எம்எல்ஏவை பார்த்து மனு கொடுக்க போகிறான். மனுவை எம்எல்ஏ வாங்க மாட்டான். சூரி எம்எல்ஏ காலில் விழுந்தா காலை பிடிச்சி அழுவான். காலை பிடிச்சி அழும்போது எம்எல்ஏ வேட்டி அவுந்துடும். அதனால போலீஸ்காரங்க எல்லாரும் சூரியை அடித்து தூக்கி எரிஞ்சிருவாங்க. சூரியும் அழுதுகிட்டே வந்து ட்ரெயின் ட்ராக்ல நின்று சிவப்பு கொடியை ஆட்டுவான். எப்பயும் ட்ராக்கு வெளியே நின்று தான் ஆட்டுவான். இந்த டைம் ட்ராக் நடுவுலேயே நின்று சிவப்பு கொடியை ஆட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் ட்ரெயின் நிற்காம வேகமாக அவனை இடித்து தூக்கி எரிஞ்சிருவான். அவனும் செத்து போயிடுவான். அதனால கோபமான மலை கிராம மக்கள் எல்லாம் ரயில்வே ட்ராக்கை உடஞ்சி எரிஞ்சிருவாங்க. இந்த விஷயம் ரயில்வே போலீஸுக்கு தெரிஞ்சதும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அடி வெளுத்துருவாங்க. சூரி பணத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனுடைய பணம் அனாத பணம், அதனால தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு எந்த அடையாள அட்டையும் இல்லை, அவன் ஒரு அனாத பணம்னு சொல்லி எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கும் உங்க கிராம மக்களுக்கும் எந்த அடையாளமும் இல்லை அப்படின்னு ரயில்வே போலீஸ் சொல்லிடுறாங்க. அதனால தனக்கும் தன் கிராமத்துக்கும் ஒரு அடையாளம் வேணுங்கிறதுனால பெஸ்தி ஒரு முடிவு பண்றான். குஸ்தி விளையாண்டு தனக்கும் தன் கிராம மக்களுக்கும் ஒரு அடையாளத்தை தேடணும்னு நினைக்கிறான். ஆரம்பத்துல நாயுடு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பெத்தி உறுதியா இருக்கிறத பார்த்து அவனை சேர்த்துக்கிறான். பெத்திக்கு ஆரம்பத்துல குஸ்தி சொல்லி கொடுக்க மாட்டான், சில்லற வேலையா தான் கொடுக்கறான். இப்ப பெஸ்தி சுகர் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போகாதனால சக்கரை நல்லா பதமா பார்த்து இறக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால அந்த முதலாளி மலையூர் கிராம மக்கள் எல்லாத்தையும் அனுப்பி பெத்தியை கூப்பிட்டு வர சொல்றான். ஆனா பெத்தி வரமாட்டேன்னு சொல்றான். அதனால மலை கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை திட்டிட்டு போறாங்க. இப்ப குஸ்தி வாத்தியாரு நாயுடு பெத்திக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறான். நைட் டைம் ஆச்சரியமா பெத்தியை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் லெவல் மல்யுத்த போட்டி நடக்குது. வருஷம் நாயுடு டீம் தான் ஜெயிக்கும். வருஷம் நாயுடோட சிஷியன் புஷ்பா படவில்ல பூனகண்ணன் தான் ஜெயிப்பான். இந்த வருஷம் நாயுடு பூனகண்ணனுக்கு பதிலா பெத்திய ஆட்டத்துல இறக்குறான். இது யாருக்கும் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம எதிர் டீம்ல இருக்கிறவன் மலையூர் கிராமத்து கூட எல்லாம் விளையாட முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால பெத்தி உங்க ஆளுங்க 2 பேர் கூட நான் குஸ்தி போடுறேன்னு சொல்றான். 2 பேர்னா இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். அதனால எதிர் டீம் காரனும் ஓகே சொல்றான். ஆனா பெத்தி 2 பேர் கூடயும் போட்டி போட்டு ஜெயிச்சிடறான். இப்ப பெத்தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச்ல ஜெயிச்சதால அடுத்தது ஸ்டேட் லெவல்ல விளையாடணும். இப்போ விஜயநகரத்துக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பெத்தியை ஸ்டேட் லெவல் விளையாட அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. பெத்தி மலையூர்காரனா இல்லாமல் விஜயநகரத்துக்காரனா விளையாண்டா அனுமதி தரேன்னு சொல்கிறாங்க. பெத்தியும் சரின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறான். பெத்தியோட குஸ்தி வாத்தியார் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மல்யுத்த வீரர்களுக்கும் ஒரு சவால் விடுறான். தன்னுடைய சிசியனான பெத்தியை ஜெயிச்சுட்டா நாயுடு தன் காலில் இருக்கிற தண்டையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சவால் விடுறான். இந்த தண்டையை நாயுடு இந்தியாவிலேயே புகழ்பெற்ற மல்யுத்த வம்சாவளியான பஞ்சாபை சேர்ந்த சிசோடியா வம்சத்துக்கிட்ட இருந்து ஜெயிச்சு வாங்கினது. இந்த சவாலை பத்தின தகவல் சிசோடியா வம்சத்துக்கு போகுது. இதுதான் சரியான நேரம், நம்முடைய தண்டையை மீட்கிற அப்படின்னு சிசோடியா நினைக்கிறான். ஆனா சவாலை ஏத்துக்கிட்டு யாரும் இந்தியாவில இருந்து வரல. இந்த சிசோடியா இந்தியாவில இருந்து யாரையும் நாயுடு கூட மல்யுத்தம் பண்றதுக்கு விடமாட்டான். அதுக்கு பதிலாக பெத்திய டைரக்டா நேஷனல் விளையாட செலக்ட் பண்ணியிருப்பான். சிசோடியா தான் நேஷனல் செலக்ஷன் ஹெட்டா இருப்பான். அதனால அவன் பவரை யூஸ் பண்ணி டைரக்டா நேஷனல் கேம்ஸ்ல விளையாட செலக்ட் பண்ணியிருப்பான். சிசோடியா நாயுடோட சிசியனை நேஷனல் கேம்ஸ்ல வச்சு தோற்கடிக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பான். இப்ப பெத்திக்கு நேஷனல் கேம்ஸ்ல விளையாட வந்திருப்பான். எல்லா லீக் மேட்ச்லயும் ஜெயிச்சிருவான். செமிஃபைனல்ல தான் நாயுடு சிசியன் பெத்திக்கும் சிசோடியா சிசியனுக்கும் மேட்ச் வரும். செமிஃபைனல்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது புஷ்பா படவில்ல பூனக்கண்ணன் சிசோடியா கிட்ட வந்து பெத்தியோட காலில் உள்காயம் இருக்கு, அதை பிடிச்சா ஜெயிச்சிடலாம்னு சொல்றான். பெத்தி நேஷனல் விளையாடுறதுக்கு டெல்லி வரதுக்கு முன்னாடியே இந்த காயத்தை அவன் காலில் உண்டாக்கி இருப்பான். செமிஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். மேட்ச் ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கும். காலில் காயம் இருக்கிறனால பெத்தி கொஞ்சம் தடுமாறிட்டு இருப்பான். ஆனாலும் மேட்ச்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவான். செமிஃபைனல் மேட்ச்ல பெத்திக்கு கால் உடஞ்சிரும். அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. முழிச்சு பார்த்தா ஃபைனல் முடிஞ்சு 3 நாள் ஆயிருக்கும். பெத்திக்கு ஒரு கால் செயலிழந்துருச்சு. இனிமே அவனால விளையாட முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. பெத்தி செமிஃபைனல்ல ஜெயிச்சதால பெத்திக்கு சில்வர் மெடலும் கவர்மெண்ட் வேலையும் தருவாங்க. பெத்தி விஜயநகரம் வந்ததும் கவர்மெண்ட் வேலை வேணான்னு சொல்லிட்டு நான் சொந்த ஊருக்கு வந்தா ட்ரெயின்ல தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டெல்லிக்கே வந்துடுறான். டெல்லி வந்து மினிஸ்டரை பார்த்து பிரச்சனையை சொல்றதுக்கு முயற்சி பண்றான். ஆனா அது முடியல. பாராளுமன்றம் இருக்கிற ஏரியாவிலே ஒரு கரும்பு ஜூஸ் கடையில வேலை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு நாள் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு அவருடைய மினிஸ்டரோட காரை கையில தூக்கி லாக் பண்ணிடுறான். மினிஸ்டரும் இவங்கிட்ட வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க எங்க ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்றான். மினிஸ்டர் அதுக்கு இருந்துகிட்டு ஒரு சின்ன மலை கிராமத்துக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் தர முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் இவன் ஜெயிச்ச விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியல அப்படிங்கிறது புரியுது. இவன் ஃபைனல் மேட்ச் ஆடாதனால இவனுடைய செமிஃபைனல்ல இவன் ஜெயிச்ச விஷயம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல அப்படிங்கிறது புரியுது. இப்ப பெத்தி நமக்கு நம்மளுடைய
தன்னுடைய ஊர் கிராமத்தை பிரச்சனையை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு முடிவு பண்றான். பெத்தி ட்ரெயின் ஏறி நேரா ஆந்திராவுக்கு போறான். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம நினைச்சதும் எதுவும் நடக்கல அப்படின்னு அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான். திடீர்னு எந்திரிச்சு போய் ட்ரெயின் வெளியே காலை நிட்டுறான். கால் கம்பத்துல மோதி கட்டாயி விழுந்துருது. அவன் கொண்டு போன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் கிரவுண்ட்ல ஊனமுற்றோர் செயற்கை கால் பொருத்தி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இவனும் கால் செயல் எழுந்துருச்சு. அதனால இவனை வேணும்னே பிளான் பண்ணி ட்ரெயின்ல காலை வெளியே நீட்டி கட் பண்ணியிருப்பான். பாரா ஒலிம்பிக்ஸ் கேம்ல கலந்துக்க இப்படி பண்ணியிருப்பான். இப்ப பெத்தி செயற்கை கால் பொருத்திக்கிட்டு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருப்பான். அடுத்ததா இன்டர்நேஷனல் கேம்ஸ்லயும் பெத்தி கலந்துக்குவான். அந்த கேம்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணி கோல்டு மெடலும் வாங்கிடுவான். கோல்டு மெடல் கொடுக்கும்போது எனக்கு மெடல் வேணாம், மைக் தான் வேணும் அப்படின்னு கேட்பான். மைக்கில் அவங்களுடைய கிராமத்தை பத்தியும் அவங்களுடைய கிராமத்துக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறத பத்தியும் அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பத்தியும் தன்னுடைய கிராமத்துக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்றான். பெத்தி சொன்ன மாதிரியே அவன் ஊருக்கு ட்ரெயின்ல வந்து இறங்குறான். இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு முதல் முறையா ஒரு விளையாட்டு வீரனுக்காக ஒரு ட்ரெயினையே இந்த அரசாங்கம் அனுப்பியிருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் அவனுடைய கிராமத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சு கொடுக்குறான். அவனுக்கும் அவனுடைய ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு செலை வைக்கிறாங்க. பெத்தியோட கதையை கேட்ட ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அடுத்த நாள் மீட்டிங்ல கிராமத்துல இருந்துதான் கேம்ஸுக்கு இளைஞர்களை செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா சொல்றான். இதோட இந்த படம் முடியுது.